டாரடெக் வியூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறது 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 6வது இயல். அதுல இருக்கக்கூடிய குரூப் 2வினுடைய தேர்வு நோக்குல 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்புல 6வது இயல், அதாவது செகண்ட் டைமோட லாஸ்ட் இயல் வந்து பாக்குறோம். சோ முதல் கேள்வி, வெள்ளை ரோஜா என்ற கவிதை நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. தேனரசன். பெய்து பழகிய மேகம் இதெல்லாம் அவருடைய இதுதான். வெள்ளை ரோஜா அப்படின்ற கவிதை நூலினுடைய ஆசிரியர். இந்த சில ஆத்தருடைய நூல்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுல இப்ப வந்து வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இப்ப இந்த 2வது கேள்வியை பாருங்களேன். தேனரசன் எழுதிய கவிதை நூல்களில் சரியானவை எவைன்னு கேக்குறாங்க. மழை பெஞ்சா மண் வாசனை அடிக்கும், அப்ப பெய்து பழகிய மேகம், மேகம் மண் வாசனை, அப்ப வெள்ளை கலர்ல ரோஜா பூ பூக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட்வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேனரசன் எழுதிய கவிதை நூல்களும் சரியானவை எவைன்னு கேக்குறாங்க. இது மூணுமே அவர் எழுதுனதான், அனைத்தும் சரி. அடுத்து, வனப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வனப்புனா அழகு, உருனாலும் என்னது அப்படின்னா அழகுதான். எந்த ஊரு அப்படின்னா இந்த ஊரு. அடுத்து, காளமேக புலவரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வரதன். இவர் இரட்டர மொழிதல் பாடுறதுல வல்லவர். அடுத்து, கலையுலக பிரம்மாக்களை மண்ணின் வனப்புக்கு டேஷ் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. பெய்து பழகிய மேகம். கலையுலக பிரம்மாக்களே, சிற்பியா இருந்தீங்கன்னா அவருடைய வியர்வை நடியாக மாறிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேனரசன் வந்து சிலபஸ் ஆத்தர் கிடையாது, இருந்தாலும் வந்து லைட்டா பாத்துக்கணும். தேனரசன் பணியாற்றிய துறை எது அப்படின்னு கேக்குறாங்க. இவர் ஒரு தமிழ் ஆசிரியர். தேனரசன் ஒரு தமிழாசிரியர். அடுத்ததான், தேனரசன் எந்தெந்த இதழ்கள்ல தன்னோட கவிதைகளை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் எந்தெந்த இதழ்கள்ல எழுதியிருக்கிறாருன்னா, குயில், தென்றல், வானம்பாடி. குயில், தென்றல், வானம்பாடி, இந்த 3 இதழ்கள்ல என்ன செஞ்சிருக்காருன்னா தன்னுடைய கவிதைகளை எழுதியிருக்காரு. கவிதைகளில் சமுதாய சிக்கல்களை எல்லல் சுவையோடு வகைப்படுத்தியவர் யாருன்னு கேக்குறாங்க. தேனரசன். கவிதைகள்ல சமுதாய சிக்கல்களை ஒரு மாதிரி நக்கல் கலந்ததோட அதோட வெளிப்படுத்தியவர். அதே மாதிரிதான் திருக்குறள் கதைகளை நகைச்சுவையோட சொன்னவர் வந்து வி. முனுசாமி. அதே மாதிரி எல்லல் அப்படின்னா ஒரு நகைச்சுவை, ஒரு கேலி கிண்டலா சொல்றது, அந்த சுவையோடு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா தேனரசன். ஆப்ஷன் சி. அடுத்து, பொறுத்துக. பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி அப்படின்னா வியர்வை, நெடி அப்படின்னா வியர்வை நாற்றம், புலால் நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. அடுத்ததா, மழலை அப்படின்னா குழந்தை, மழலைனா குழந்தை. உடல்னா மேனி, கடம்னால என்னது அப்படின்னா உடம்புதான். அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி. பூரிப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பூரிப்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மகிழ்ச்சி, பூரிப்பா இருக்கும் முகம் அப்படின்னா மகிழ்ச்சி. அடுத்து, கட்டி அடிக்கையால் கால் மாறி பாகியால், கட்டி அடிக்கையில் கால் மாறி பாய்கையில் முட்டி மறிக்கின்ற மேன்மையால் அப்படின்னு சொல்லி, வன்கீர பார்த்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்லி காளமேக புலவர் வந்து 2 லிட்டரமொழிதல் வந்து 2 பொருள் பட பாடியிருப்பாரு. அதுல கீரை பாத்தியும் குதிரையும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடல் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வரிகள், கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் அப்படின்னு ஒரு வரி கொடுத்து இதை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாடல் எது அப்படின்னா கீரை பாத்தியும் குதிரையும். அடுத்து, மிளகாய் வற்றலினுடைய டேஷ் தும்மலை வர வைக்கும். மிளகாய் அந்த வத்தலினுடைய அந்த நெடி அப்படிங்கிறது தும்மலை வர வைக்கும். கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காளமேக புலவர். அவருடைய இயற்பெயர் வரதன். அவருடைய நூல்கள்ல சரியானது திருவனைக்காவுலா, பரம்பிரம்ம விளக்கம், சரஸ்வதி மாலை, சித்திரமடலும் இவருடையதுதான். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்து, அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேனி, உடல், குழந்தை, நெடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல எழுதணும். அப்ப ஊ வந்து உயிரெழுத்து 1. அடுத்துதான், இந்த கூவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஊ, மே பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஏ, நே பிரிச்சிங்கன்னா இந்து கூட்டல் ஏ. இப்ப இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம். இப்ப இதுல ககர வரிசை தான் முதல்ல இருக்கக்கூடியது. அப்ப குழந்தை 2. அடுத்துதான் மகரத்துக்கு அடுத்துதான், அங்க பாத்தீங்கன்னா இத்து இந்து நகர வரிசைக்கு அடுத்துதான் மகர வரிசை. அப்ப நெடி 3, மேனி 4. அப்ப அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, சித்திரமடல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காளமேக புலவர். சித்திரமடல் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் காளமேக புலவர். திருவனைக்காவுலா, பரபிரம்ம விளக்கம், அதோட சித்திரமடல் இவருடைய நூல் தான். பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. மண்ணின் வனப்புக்கு புதிய அழகு. வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வள்ளினம் மிகும். மண்ணின் வனப்புக்கு வனம், இந்த வனம், வனப்புக்கு புதிய அழகு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து, பிரித்தெழுதுக. வன்கீரை பிரிச்செழுதணும்னா வன்மை கூட்டல் கீரை. அப்ப எப்படி வருது வன்கீரைனா ஈறு போதல்ல மை விகுதி போயிருக்கும். அப்ப பிரிச்செழுதும் போது வன்கீரையை பிரிச்செழுதுனா வன்மை கூட்டல் கீரை. ஆப்ஷன்
டி. தவறான இணை எது? வன்கீரை அப்படின்னா வளமான கீரை அப்படின்றாங்க. சரி. முட்டை போய் அப்படின்னா முழுசா போய் திரும்பும் போது அப்படின்னு அர்த்தம். முட்டை போய். சரி. அடுத்து பரினா குதிரை, அதுவும் சரி. கால் அப்படின்னா காடு அப்படின்றாங்க. வாயக்கூடிய கால், வாய்க்கால். அப்ப இந்த டி தான் பொருந்தாதது. அடுத்து புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டக்கூடிய பயன்படக்கூடிய பொருட்கள்ல ஒண்ணு என்னது அப்படின்னா மண்ணு, கல், இதெல்லாம் ரெண்டையும் வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா புகை ஓவியங்கள்ல வண்ணம் தீட்டுவாங்க. அது மூலமாக தான் அப்ப இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஆப்ஷன் ஏ. அடுத்து சரியான கூற்று எது? கூற்று 1. ஆயக்கலைகள் 63 1 ஓவியக்கலை. ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? 64. நுண்கலைகள்ல முதன்மையானதும் ஓவியக்கலை தான். அடுத்து பழங்கால மனிதர்கள் குகை ஓவியங்களுக்கு மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டினாங்கன்னு சொல்றாங்க. சரி. குகை ஓவியங்கள் பெரும்பாலும் கோட்டோவியம் வகை சார்ந்தவை. சரி. அப்ப இந்த 3 கூற்றுகளுமே சரி. இதுல பாத்தீங்கன்னா சரி 3 கூற்றுகளுமே சரி கிடையாது. ஏற்கனவே நம்ம 1ஆவதுல ஒரு கரெக்ஷன் வச்சிருக்கோம்ல. ஆயக்கலைகள் 64 தான் ஓவியக்கலை ஒண்ணு, அங்க 63 இருக்கு. அப்ப முதல் கூற்று தவறு, 2 3 சரி. இப்ப ஆப்ஷன் பி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. இப்போ முதல்ல ககர வரிசையில இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எழுத்துக்களை கா இதை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ. குதிரை இக்கு கூட்டல் ஊ. கீரை இக்கு கூட்டல் ஈ. முதல்ல இந்த 3 பிரிச்சாலே 4ஆவதா இருக்கக்கூடியது பரி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பரிங்கிறதுல இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது ஆன்சர் நமக்கு தெரியணும். இப்ப இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஊ, இக்கு கூட்டல் ஈ எது முதல்ல வரும்? ஆவண்ணா முதல்ல வரும், ஈயண்ணா 2ஆவது வரும், ஊவண்ணா 3ஆவது வரும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. கால், கீரை, குதிரை, பரி. கால், கீரை, குதிரை, பரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் சி. அடுத்து சரியான தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. பால் மனம் கமல வேண்டும். பால் மனம் கமல வேண்டும். இந்த மனம்னு போட்டோம்னா அது தப்பு. இங்க பாத்தீங்கன்னா கமலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கமலம்னா தாமரை. பால் மனம் கமல வேண்டும், மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பால் மனம் கமல வேண்டும். ஆப்ஷன் ஏ. அடுத்து வனப்பில்லை அப்படிங்கிறத பிரிச்செழுதும் போது கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. உயிர் வரின் உக்குரல் என்ன செய்யும்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வனப்பில்லைன்னு மாறிடும். அடுத்து வார்பெனில் அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது வார்ப்பு கூட்டல் எனில். உயிர் வரின் உக்குரல் என்ன செய்யும்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வார்பெனில் அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்தது பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொண்டு உதவுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க. புகை ஓவியம். பழந்தமிழரினுடைய வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ள உதவுறது புகை ஓவியங்கள். மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் எந்த ஓவியத்தை வரைய தொடங்கினாங்க அப்படின்னா எந்த ஓவியம்? வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து சுவர் ஓவியம். அதுக்கு முன்னாடி குகை ஓவியம். வீடுன்னு ஒண்ணு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சுவர் ஓவியம். மண்பாண்டம் கிடைச்சா கூட அதுலயே நம்ம வரைவோம். அடுத்து சுவர் ஓவியங்கள்ல புகழ்பெற்ற இடங்கள்ல சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. சித்தன்ன வாசல். சித்தன்ன வாசல். அடுத்து நாயன்மார்கள்ல யாரினுடைய நிகழ்வுகளை சுவர் ஓவியமாக வரையப்பட்டிருக்கு அப்படின்னா யார் அப்படின்னா சுந்தரர். இவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை படமா வரைஞ்சிருப்பாங்க. தஞ்சை பெரிய கோவிலுடைய சுவர்கள்ல இருக்கும். ஓவியம் வரைய பயன்படக்கூடிய துணி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எழினி, திரைச்சீலை, கிளி. இது எல்லாமே ஓவியம் வரையக்கூடிய திரைச்சீலையை பயன்படுத்துறதுதான் ஆப்ஷன் பி. அடுத்து கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்த ஓவியம் துணி ஓவியம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 1. அடுத்ததா சீவக சிந்தாமணியில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில வரைஞ்சதாக சொல்றாங்க. இந்த 2 கூற்றுகளுமே சரி. அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து தற்போது எந்த பகுதிகளில் துணி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலம்காரி ஓவியங்கள் அதிகமா கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா என்னது அப்படின்னா கலம்காரி ஓவியங்கள். தந்த ஓவியங்கள்னா அது கேரளா. அடுத்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லக்கூடியது நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்னா அது மணிமேகலை. அடுத்து சரியான தொடரை கண்டறிக. வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஏற என ஆக அந்த அகரத்துல முடியக்கூடியதுல வல்லினம் மிகும். ஏற பரியாகுமே. ஆப்ஷன் ஏ. ஆஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய கலைச்சொல் என்ன அப்படின்னா அழகியல். ஏற பரியாகுமே அப்படிங்கிறதுல பரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா குதிரை. கட்டி அடித்தல் அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது கட்டி அடித்தல். ஐ வழி எவ்வும். இங்க ஈல இருக்கு, இட்டு கூட்டல் ஈ, அதனால அந்த இடத்துல எகரம் வந்திருக்கு. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை.
ஓலைச்சுவடிகள் எந்த நூலகத்துல பாதுகாக்கப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. சரஸ்வதி மஹால் நூலகம். அதான் வந்து பழமையானது. 11, 12 நினைக்கிறேன். அடுத்து சரியான கூற்று, ஓலைச்சுவடிகளின் மீது எழுத்தாணியை கொண்டு வரைவது கோட்டோவியம், வண்ணப்பூச்சு ஓவியம்ன்றாங்க. இது கூற்று 1. ஓலைச்சுவடிகள் மேல எழுத்தாணிகளை வச்சு வரைகிறதுக்கு பேரு கோட்டோவியம், வண்ணப்பூச்சு ஓவியம். கூற்று 2, ஓலைச்சுவடிகள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளை சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரி. அடுத்து, முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள்ல பொறிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் அப்படிங்கிறாங்க. சரி. அப்ப இந்த 3 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் பி. அடுத்ததா, இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா பரிபாடல். அடுத்து, கேரள மாநிலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய ஓவியம் எது அப்படின்னா தந்த ஓவியம். தமிழ்நாடு, ஆந்திராலாம் துணி ஓவியம், கலம்காரி. அடுத்ததா, கண்ணாடி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது எங்க அப்படின்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல வந்து கண்ணாடி ஓவியங்கள். கருத்துப்பட ஓவியத்தை தமிழ்ல முதல் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதியார். எந்த இதழ்ல? இந்தியாங்கிறதல்ல. அடுத்ததா, சரியான கூற்று எது? கூற்று 1, தாள்களில் வரையப்படக்கூடிய ஓவியங்கள் தற்காலத்தில் பரவலாக வரையப்படுது அப்படின்னாங்க. சரி. அடுத்து, தற்கால ஓவியங்கள் கரிக்கோள், நீர்வண்ணம், எண்ணெய் அந்த மாதிரியான பயன்படுத்தி வரைகிறாங்க அப்படின்றாங்க. அதுவும் சரி. கூற்று 3, அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்கக்கூடிய அந்த ஓவியத்துக்கு பேரு கருத்துப்பட ஓவியம், கார்ட்டூனிஸ்ட்மாங்க. அதான் கருத்துப்பட ஓவியம். அப்ப இந்த 3 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் டி. கருத்துப்பட ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. கேலி சித்திரம், கார்ட்டூன், கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. ஓவிய கலையினுடைய மிகவும் புதுமையான ஓவியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. நவீன ஓவியம். நவீன ஓவியம் அதான் ஓவிய கலையினுடைய புதுமையான வடிவம். பாரதியார் எந்த இதழ்ல மூலமாக கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா இந்தியா. அடுத்து, ஐரோப்பிய கலை நுணுக்கத்தை இந்திய கதை மரபுகளுடன் இணைத்து ஓவியங்கள்ல புதுமைகளை புகுத்தினவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்கள்ல புதுமையை புகுத்தினவர் ராஜா ரவிவர்மா. அடுத்து, நாட்காட்டி ஓவியம் வரையக்கூடிய முறையினுடைய முன்னோடிகள்ல ஒருத்தராக இருந்தவர் யார் அப்படின்னா கொண்டையராஜு. அதுக்கு பேர் பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து, ஒரு செயலின் அல்லது வினையினுடைய பெயராக அமைவது தொழில் பெயர். ஆடுறது அப்படின்றது ஆடக்கூடிய அந்த வினையினுடைய பெயராக அமைகிறது தொழில் பெயர். காரணம் அப்படின்னு சொல்லும் போது தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படக்க இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்ப கூற்று காரணம் சரி. அடுத்து, தொழில் பெயரின் வகைகள்ல சரியானது எது? விகுதி பெற்ற தொழில் பெயர், முதநிலை தொழில் பெயர், முதநிலை திரிந்த தொழில் பெயர். ஆடுதல் அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர், ஆடு அப்படின்றது முதநிலை தொழில் பெயர். அதே மாதிரி முதநிலை திரிந்த தொழில் பெயர் சுடு, சூடு அப்படிங்கிறது. அப்ப அனைத்துமே தொழில் பெயர் தான் சரி. தொழில் பெயருக்குரிய எடுத்துக்காட்டு படித்தல், ஆடல், எழுதுதல். இது எல்லாமே விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்ப ஆப்ஷன் டி அனைத்துமே சரி. அடுத்தது, செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகுந்த விஷயங்களை செய்யலனாலும் கெடும், செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சாலும் கெடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் எது அப்படின்னா தெரிந்து செயல் வகை. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்து செய்யணும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது அப்படின்னு. சோம்பல், மடி அப்படின்ற ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்ததா, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இந்த திருக்குறளினுடைய ஆக்கம் என்ன, அதாவது இந்த குறளினுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சுற்றந்தலால் அப்படிம்பாங்க. காக்கை எப்படி ஒரு சின்ன உணவு கிடைச்சாலும் கரைஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் செல்வமானது வந்து சேரும் அப்படின்றது சுற்றந்தலால் அப்படின்னு சொல்றது. ஆப்ஷன் பி. தொட்டனைத்து ஊரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஆப்ஷன் ஏ. முதலிலே திரிந்த தொழில் பெயர்கள்ல சரியானது எதுன்னு கேக்குறாங்க. வீடு, வீடு சரி. சுடு, சூடு. மின், மீன். இது எல்லாமே சரி. அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து, சரியான கூற்று. கூற்று 1, முதநிலையில எந்த வகையான மாற்றமுமே இல்லாமல் தொழில் பெயராக அமைவது முதநிலை தொழில் பெயர். அடுத்து, முதநிலை திரிவதால் உண்டாகக்கூடிய தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர். வானில் இடி இடித்தது அப்படின்றது முதநிலை தொழில் பெயர். உணவில் சூடு குறையவில்லை அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழில் பெயர். அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. விகுதி பெற்ற தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும் போது தருதல், கூறல், ஆட்டம். இது அனைத்துமே விகுதி பெற்ற தொழில் பெயர். ஆப்ஷன் டி. பசார் பெயிண்டிங் அப்படின்றது நாட்காட்டி ஓவியங்கள். ஆப்ஷன் டி. அடுத்து, ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள் ஓவு, ஓவியம், ஓவம். இது அனைத்துமே. ஆப்ஷன் டி. ஓவியம் வரைகிறவங்களுடைய வேறு பெயர்கள் கண்ணூர் விலைஞர், ஓவியமாக்கள், ஓவிய புலவர்கள். இது எல்லாமே வரும். ஆப்ஷன் டி. ஓவிய கூடம் அப்படின்னு சொல்லும் போது சித்திர மாடம், சித்திரக்கூடம், எழுதலில் அம்பலம் இது எல்லாமே குறிக்கக்கூடியதுதான் ஓவிய கூடத்தை.
எழுதொழில் அம்பவம். சித்திரம் அப்படின்னு சொல்றது படத்தை குறிக்கக்கூடியது, ஓவியத்தை. படம் அப்படின்றது படம், படாம், வட்டிகை செய்தி இதெல்லாம் வேற. ஆனா அந்த ஓவிய கூடம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதுன்னா அந்த ஓவியம் வரையக்கூடிய அந்த கூடத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து தவறானவை எதுன்னு கேக்குறாங்க. சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம் அப்படின்னு கேக்குறாங்க. இது மூணுமே அந்த ஓவியம் வரையக்கூடிய கூடத்தை வந்து குறிக்கக்கூடியது. படாம் அப்படின்னா அந்த ஓவியம் வரையக்கூடிய அந்த திரைச்சிலையை குறிக்கக்கூடியது. அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. சரஸ்வதி மஹால் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது? 1122. ஆப்ஷன் ஏ. அடுத்து கிழவி வல்லோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வித்தக கிழவி வல்லோன் அப்படின்னா ஓவியம் வரைகிறவரு. ஆப்ஷன் பி. கண்ணூல் விளைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான இணை எதுன்னு கேக்குறாங்க. ஓவியம் அப்படின்னா வட்டிகை செய்தி அப்படிங்கிறாங்க. ஓவியம்னா வட்டிகை செய்தி. ஓவியம் வரைகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சித்திர அம்பலம் அப்படின்றாங்க. இது தவறு. அது நடத்தக்கூடிய அந்த கூடத்துக்கு பேர் தான் சித்திர அம்பலம். ஓவிய கூடம் சித்திர சபை அப்படிங்கிறாங்க. அப்ப 1, 3 தான் என்னது அப்படின்னா சரி. அடுத்து தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் உலக தமிழ் ஆராய்ச்சி அந்த இதுவுமே எங்க அப்படின்னா 1981 தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அது வந்து தொடங்கணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. 2016 உலக தமிழ் சங்கம் வந்து நிறுவப்படும். ஆனா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் என்ன? கண்ணாடி ஓவியங்கள். இது இப்படி சிங் பண்ணி படிச்சோம்னா மறக்காது. அடுத்து டேஷ் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருந்தாலும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும்னு சொல்வார்ல, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து சென்னையில் உவேசா நூல் நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. 1942. இவருக்கு தபால் தலை வெளியிட்டது 2006. சென்னையில உவேசா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1942. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 69. இது அப்படியே திருப்பி போட்டா 96 கன்னிமாரா நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய எந்த தளத்துல கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இருக்கு அப்படின்னா 7வது ஃப்ளோர்ல இருக்கு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். அடுத்து சென்னையில கன்னிமாரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 96. 1896. அடுத்தது தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்கன்னா அந்த கன்னிமாரா நூலகத்தை வந்து சொல்றாங்க மைய நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொன்மையான நூலகங்கள்ல ஒண்ணு எது அப்படின்னா சரஸ்வதி மஹால் நூலகம். ஆப்ஷன் பி. உவேசா நூலகத்துல எத்தனை ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கும். 2வது கேள்வி அதான். உவேசா நூலகத்தினுடைய எத்தனை தமிழ் நூல்கள் இருக்கு? 2941. கன்னிமாரா நூலகம் மறைமலடிகள் கன்னிமாரா நூலகத்தினுடைய எந்த ஃப்ளோர்ல மறைமலடிகள் நூலகம் இருக்குன்னா 3rd ஃப்ளோர்ல மறைமலடிகள் நூலகம் இருக்கும். ஆப்ஷன் சி. பூம்புகார் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1973. 1973. பூம்புகாரில் மருவூர் பாக்கம் அப்படின்ற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் அப்படின்ற நகர பகுதியும் அமைந்திருக்கிறத சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சிலப்பதிகாரம். அடுத்துதான் சோழர்களினுடைய துறைமுக நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பூம்புகார். அந்த பூம்புகார்ல தான் சோழர்களினுடைய துறைமுக நகரம் இருக்கு. உலக தமிழ் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 2016. மதுரையில் எந்த ஆண்டு உலக தமிழ் மாநாடு வந்து நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. 81. இதே 81 தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்படும். இந்த 81 உலக தமிழ் மாநாட்டுல தான் தமிழ் சங்கம் அமைக்கிறத பத்தி பேசி 2016 அதை ஓபன் பண்ணிருப்பாங்க. அடுத்ததான் அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அறிவு, அறம், ஆணை, இன்பம். உயிரெழுத்துக்கள்ல 2 இருக்கு. என்னென்ன அப்படின்னா அறிவு, அறம் 2மே இருக்கு. இத பார்த்தோம்னா இரு கூட்டல் ஆ, இத பார்த்தோம்னா இரு கூட்டல் இ. ஏன் நம்ம 2வது எழுத்தை பாக்குறோம்னா முதல் எழுத்து 2மே எதுலதான் இருக்கு? அகரத்துலதான் இருக்கு. அப்ப அடுத்து 2வது எழுத்தை பார்க்கணும். அப்ப இது 1, இது 2. அடுத்து ஆவண்ணா 3, ஈனா 4. அப்ப அப்படி பார்த்தோம்னா அறம், அறிவு, ஆணை, இன்பம். ஆப்ஷன் ஏ. அடுத்து சரியான தொடர் எது? இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இணையாத எந்த வனப்பும்னு கொடுத்துட்டாங்க. இது தவறு. இங்க இணையாதன்றாங்க. இதுவும் தவறு. இங்க இணையாத அப்படின்னு கொடுத்துட்டு எந்த வனப்பும் வனப்பில்லைன்றாங்க. இதுவும் தவறு. வனப்பில்லை அப்படின்னு வரக்கூடாது. அப்ப இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. ஆப்ஷன் ஏ. அடுத்து சரியான இணை எது? அறத்துப்பால் அப்படின்றது அந்த திருக்குறள் அங்க இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் கோட்டத்துல எப்படி செதுக்கிருப்பாங்க அப்படின்னா அறத்துப்பால் அப்படின்றது கருநிற பளிங்கு கல்லையும் பொருட்பால் அப்படின்றது
வெண்ணிற பளிங்குக்கல்லையும், ரூபா நோட்டு வெள்ளையா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குக்கல்லையும் செதுக்கப்பட்டிருக்கு. அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி. திருவாரூர் தேரினுடைய மொத்த உயரம் எதுன்னு கேக்குறாங்க. 128 அடி. 128 அடி. ஆப்ஷன் பி. வள்ளுவர் கோட்டம் எங்கு அமைஞ்சிருக்கு? சென்னை. இந்தியாவினுடைய தெற்கு எல்லையாகிய டேஷ் திருவள்ளுவர் சிலையை தமிழக அரசு நிறுவியிருக்கு. எங்க வச்சிருக்காங்க? திருவள்ளுவருக்கு சிலை கன்னியாகுமரியில வச்சிருக்காங்க. அடுத்துதான் திருவள்ளுவர் சிலை எப்போது திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் வந்து 90ல ஸ்டார்ட் பண்ணி 2000ல திறந்து வச்சிருப்பாங்க. 90லயே அதோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப 2000 ஆண்டு ஜனவரி 1 அன்னைக்கு திறந்து வச்சிருப்பாங்க. திருவள்ளுவர் சிலையினுடைய மொத்த உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 133 அடிகள். அடுத்ததான் பரம்பிரம்ம விளக்கம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. காளமேக புலவர். அப்ப அவருடைய இயற்பெயர் வரதன். அறத்துப்பாலை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பீடத்தோட உயரம் என்ன அப்படின்னா 38. பொருட்பால் இன்பத்துப்பால் உணர்த்தக்கூடிய சிலை, இப்ப வள்ளுவர் சிலை வந்து ஒரு 30 அடி வந்து ஒரு பாறை இருக்கும். அந்த பாறைக்கு மேல ஒரு பீடம் இருக்கும். இந்த பீடம் 38 அடி. அந்த சிலை மட்டும் பொருட்பாலையும் இன்பத்துப்பாலையும் சேர்த்து இருக்கக்கூடிய 95 அடி. ஏன்னா பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. அடுத்து திருவள்ளுவர் சிலையினுடைய மொத்த எடை 7000 டன். ஆப்ஷன் ஏ. உலக தமிழ் சங்கம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. மதுரையில அமைஞ்சிருக்கு. வள்ளுவர் கோட்டம் எந்த வடிவத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. திருவாரூர் தேர் வடிவத்துல அமைஞ்சிருக்கு. அந்த திருவாரூர் தேர் தான் 128 அடி உயரம். இதுல பாத்தீங்கன்னா 25 அடி நீளம், 25 அடி அகலம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அகலம் வந்து இருக்கும். இந்திய நாட்டினுடைய களஞ்சிய நூலகங்கள்ல ஒண்ணு கன்னிமாரா நூலகம் அப்படின்றாங்க. சரி. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்களினுடைய ஒரு பகுதி இந்த கன்னிமாரா நூலகத்துல பாதுகாக்கப்படுது. ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. இந்த கன்னிமாரா நூலகத்தினுடைய 3rd ஃப்ளோர்ல தான் மறைமலடிகள் நூலகம் வந்து இருக்கு. இதோட இந்த இயல்ல இருக்கக்கூடிய 100 கேள்விகள் முடியுது. அடுத்த 3rd டேர்ம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.